வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல வெள்ளை பூசணிக்காவை யூஸ் பண்ணி நம்ம சிம்பிளாவும் அதே சமயம் டேஸ்ட்டாவும் ஒரு சாம்பார் பண்ண போறோம். இந்த சாம்பார் எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ நம்ம அடுப்புல பாத்திரத்தை வச்சுட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உளுந்தை சேர்த்துட்டு கடுகும் உளுந்தும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நல்லா செவந்து பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் ஒரு கொத்து கருவேப்பிலை, 3 வரமிளகாய், 4 பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். இந்த பச்சை மிளகாய் வரமிளகாய் எல்லாமே பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்து வதக்கிக்குவோம். எப்போவுமே நம்ம வெங்காயத்தை வதக்கிறப்ப கொஞ்சமாக உப்பை சேர்த்து நீங்கள் வதக்கிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக வதங்கி வந்துடும். அதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம இப்போ உப்பை சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. நான் ஒரு பெரிய தக்காளியாக ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடியை சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வரமிளகாய் பச்சை மிளகாய்லாம் சேர்த்துருக்கோம். அதுலேருந்து வர்ற காரமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்குவோம். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சாம்பார் பொடியை சேர்த்துக்கோங்க. இப்போ சாம்பார் பொடி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்ட பிறகு நான் வெள்ளை பூசணிக்காய் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம சாம்பார் செய்கிறப்ப இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீஸாக நம்ம கட் பண்ணி சேர்க்குறப்ப கொஞ்சம் வெந்து வர்றப்ப நமக்கு கரெக்டான அளவில் சாப்பிட்றதுக்கு இருக்கும். அதுக்காக பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சாம்பார் பொடியில் சேர்த்து நல்லா மசாலா கூட கலந்து விட்டுருவோம். இந்த வெள்ளை பூசணிக்காய் கூடவே ஒரு 10 அவரைக்காய் போல் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்து வதக்கிட்டு இந்த காய் மூழ்கிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணியை சேர்த்துக்குவோம். இப்போ நல்லா காய் வெந்து வரட்டும். இப்போ காய்க்கு தேவையான உப்பையும் நம்ம சேர்த்துட்டு ஒரு மூடியை போட்டு வேக வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பை சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நீங்கள் ஒரு மூடியை போட்டு நல்லா வேக வச்சுருங்க. இந்த காயெல்லாம் வெந்து ரெடி ஆகிறதுக்குள்ளே நான் 3/4 கப்பு பருப்பு எடுத்து வேக வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் தூள், ஜீரகம், உப்பு, பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த காய் நல்லா வந்துருச்சு. இந்த டைமில் வேக வச்ச பருப்பை நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பருப்பு நல்லா குலைவாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னா குலைவாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் ஓரளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துட்டு நம்ம பருப்பை சேர்த்து ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை மட்டும் ஊற வச்சு தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்து கலந்து விட்டுலாம். நீங்கள் புளியை சேர்த்த பிறகு ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க விடுங்க. அதுக்கு மேலே கொதிக்க விட வேண்டாம். இப்போ நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். நம்ம புளியை சேர்த்து ஒரு 5 நிமிஷத்தில் அந்த தேங்காய் பேஸ்ட்டை நம்ம இதில் கலந்து விட்டுடலாம். அதிக நேரம் நீங்கள் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த தேங்காய் பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துருவோம். இந்த தேங்காவை சேர்க்காமலும் நம்ம சாம்பார் பண்ணலாம். நீங்கள் தேங்காவை இந்த மாதிரி அரைச்சி சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தேங்காவை சேர்த்த பிறகு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நீங்கள் கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இந்த சாம்பாருக்கு தேவையான ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் எண்ணெயை சேர்க்குறேன். எண்ணெய் நல்லா சூடாகி வந்துருச்சு. நான் கறிவடகத்தை சேர்க்குறேன். உங்கள்கிட்ட கறிவடகம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு மட்டும் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளை சேர்த்துக்கிறேன். நம்ம இந்த மாதிரி தாளிச்சிட்டு லாஸ்ட்டாக சாம்பாரில் சேர்க்குறப்ப சாம்பாரோட வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பார்க்குறதுக்கும் நல்ல ஒரு ரெட் கலரில் நல்ல கலர்ஃபுல்லாக நமக்கு பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா செவந்து வந்துருச்சு. நீங்கள் அதிக நேரம் செய்கிறப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு செஞ்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா நம்ம சேர்த்த மிளகாய் பொடி கருகி போயிடும். அதுக்காக மீடியம் ஃப்ளேமில் இல்லை லோ ஃப்ளேமில் கூட நீங்கள் வச்சு செய்யலாம். இப்போ நல்லா செவந்து வந்த பிறகு நான் கொதிச்சிட்டு இருக்க சாம்பார்லேருந்து ஒரு கரண்டி எடுத்து இதில் நம்ம சேர்த்துருவோம். ஏன்னா அதிக நேரம் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அது கருகி போயிடும். இல்லை அப்படின்னா நீங்கள் தண்ணியை சேர்த்து கூட நீங்கள் சாம்பாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் கொதிச்சிட்டு இருக்க சாம்பாரே ஒரு கரண்டி எடுத்து சேர்த்துட்டு நம்ம தாளிச்சதை மறுபடியும் சாம்பார்லேயே சேர்த்துருவோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் தாளித்து லாஸ்ட்டாக சேர்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை நம்ம போட்டுட்டு நம்ம பரிமாறிடலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ சூப்பராக டேஸ்ட்டான வெள்ளை பூசணிக்காய் சாம்பார் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.